பாரம்பரிய முறைகள் என்பன மாக்காணியால் மறுசீரமைக்கப்படுகின்றன அல்லது மாற்றப்பட்டிருக்கின்றன. பொருட்களின் விலை ஏற்றத்திற்கு தகுந்த மாதிரியான நிலைமைகளை ஏற்படுத்துதல். இங்கே சில விடயங்கள் செய்ய முடியாது. முதலாளித்துவம் என்று சொல்வதை விட ஜனநாயகம் என்கின்ற ரீதியில் விலைகளுக்கான கட்டுப்பாடுகள் என்பதற்கான ஒரு விலை கட்டுப்பாட்டு திணைக்களத்தையோ அல்லது பிரைஸ், அந்த விலைகளை நிர்ணயிக்கின்ற தரத்தையோ செய்ய முடியாது. சம்பள உயர்வு என்பது நிச்சயமாக நாடு தழுவிய ரீதியில் இவர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அது 1-2% என்று இல்லாமல், அதாவது அந்த பேஸ்லைன் எனப்படுகின்ற அடிப்படை சம்பளத்தின் உயர்வு என்பது நிச்சயமாக மறுசீரமைக்கப்பட வேண்டும். தற்போதைய விலைவாசி உயர்வுகளுக்கு தகுந்தமான லிபரல் அரசின் திட்டங்களால் மக்களுக்கு திடீர் ஒரு ஆதரவு என்பது இல்லை. ஆனால் அந்த உலகின் போக்கோடு கனடாவின் பொருளாதாரத்தை எட்டுச் செல்கின்றார் என்கின்ற ஒரு பெருமிதத்தை தவிர வேறு நேரடி ஒரு பிரயோசனம் என்பதை மக்கள் பெறவில்லை என்பதுதான் உண்மை. ஒன்று, அரசு அதிகமாக இன்னும் சுமையை கூட்டிக் கொண்டிருக்கிறது, பொருளாதார சுமையை என்கிற மாதிரியும், இன்னொரு பக்கத்துல இல்லை, அது காத்திரமான முறையிலே முதலீடுகளை செய்கிறது, இப்பொழுது அது தெரியாவிட்டாலும் எதிர்காலத்துக்கு உதவும் என்கிற சாரப்படவும் இரண்டு விதமான கருத்துக்கள் வெளியில இருக்கிறது. இது அரசியல் மற்றும் சமூக தளங்களில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரம். கனடாவினுடைய அரசியல் தளத்தில் நிகழ்கிற விடயங்கள் முதற்கொண்டு சர்வதேச பரப்பில் நிகழும் எல்லா விடயங்களையும் அவ்வப்போது சுயமாறு தமிழ் மிகச்சரியான நேரத்திலையும் இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாகாணியினுடைய லிபரல் அரசாங்கம் ஸ்பிரிங்குக்கான இடைக்கால பொருளாதார திட்டத்தினை வெளியிட்டிருக்கிறார்கள். எக்கனமி ரிப்போர்ட்டினை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி இப்பொழுது கனேடிய அரசு பொருளாதார ரீதியாக லிபரல் அரசு வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன, எதிர்நோக்குகிற சவால்கள் என்னென்ன, மேற்கொண்டு என்னென்ன செய்ய போகிறார்கள், இந்த விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக குறிப்பாக தேசிய கடன் எவ்வளவு தூரம் குறைந்திருக்கிறது, எவ்வளவு தூரம் வருவாய் பெருகி இருக்கிறது, எவ்வளவு தூரம் வாழ்க்கை செலவு மாறி இருக்கிறது, புதிய திட்டங்கள் என்னத்திலே முதலீடு செய்திருக்கிறார்கள், அதே நேரம் சர்வதேச ரீதியாக வருகிற அழுத்தங்கள்ல இருந்து வருகிற பொருளாதார அழுத்தங்களை சமாளிப்பதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள், இதிலே அதிகமாக இதிலே முதலீடு செய்கிறார்கள், அது குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் வீட்டு சந்தையிலே அதிகமாக கவனம் செலுத்துகிற அரசாங்கமாக லிபரல் இருக்கிறது. ஆக இந்த மாதிரியான விடயங்கள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. இரண்டு விதமான கருத்துக்கள் இதற்கு வெளியில இருந்து வர ஆரம்பித்திருக்கிறது. ஒன்று, அரசு அதிகமாக இன்னும் சுமையை கூட்டிக் கொண்டிருக்கிறது, பொருளாதார சுமையை என்கிற மாதிரியும், இன்னொரு பக்கத்துல இல்லை, அது காத்திரமான முறையிலே முதலீடுகளை செய்கிறது, இப்பொழுது அது தெரியாவிட்டாலும் எதிர்காலத்துக்கு உதவும் என்கிற சாரப்படவும் இரண்டு விதமான கருத்துக்கள் வெளியில இருக்கிறது. இது குறித்து நாங்கள் இன்னும் ஆழமாக பேசலாம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை இணைத்திருக்கிறோம் தர்மா. அதுவும் லிபரல் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற இந்த இளவேனில் கால வசந்த கால பொருளாதார கணிப்பு தொடர்பான விடயங்களை பேசுவதற்காக. ஆக இதிலே மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருந்தது வீட்டு சந்தையிலையும் பாதுகாப்பிலையும் அதிகப்படியாக இந்த காலங்களிலே முதலீடு செய்வதற்கும் அதிலே கவனம் செலுத்துவதற்கும் முயலுவதாக. ஆக இப்படியான திட்டங்களை அவர்கள் செய்ய போனால் இந்த இரண்டுக்கும் அதிகப்படியான பெருந்தொகையான பணம் செலவாகுமாக இருந்தால் எப்படி அவர்கள் தேசிய கடனை குறைக்க முயற்சி செய்வார்கள், குறைக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட இந்த தேசிய கடன் என்பதை குறைப்பதற்கான வழிவகைகளில் அவர்கள் வருமானத்தை பெருக்குகின்றார்கள். வருமானத்தை பெருக்குவதன் மூலம் இவ்வாறான நிலைப்பாடுகளை எடுக்கின்றார்கள். குறிப்பாக இந்த எண்ணெய் விலை உயர்வு போன்றவை எல்லாம் அவர்களுக்கு வருமானத்தை அதிகரித்திருக்கின்றது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற இந்த போர் காரணமாக கூட எழுந்த நிலைகள் என்பது இந்த எண்ணெய் விலை உயர்வில் ஒரு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது பொதுமக்களுக்கு. அது எல்லாம் அவர்களுக்கு வருமானமாக வருகின்றது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுகின்ற இயற்கை வாயுவாக இருக்கட்டும் அல்லது எண்ணெயாக இருக்கட்டும், அதே போன்று முதலீடுகள் மூலமும் வருவாயை எட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அதன் மூலம்
செலவுகளை கூட்டினாலும் கடன் பளுவை குறைப்பது என்பதை ஒரு கருத்தாளமாக கொண்டு செயற்படுவதான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இங்கே குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், பாரம்பரிய முறைகள் என்பன மாக்காணியால் மறுசீரமைக்கப்படுகின்றன அல்லது மாற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த நடப்பாண்டு, அதாவது மத்திய அரசினாக இருக்கட்டும், மாகாண அரசுகளாக இருக்கட்டும் அல்லது மாநகர அரசுகளாக இருக்கட்டும், அவற்றின் நடப்பாண்டு என்பது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரையானவைதான் அவர்களுடைய அந்த பிஸ்கல் இயர் எனப்படுகின்ற இந்த நடப்பாண்டாக இருக்கும். எனவே கடந்த வருடம் முடிந்து கடந்த வருடத்தில் எதிர்பார்த்த அவர்கள் $78 பில்லியன் பழச்சுமையாக எதிர்பார்த்திருந்தார்கள். இருந்த பொழுதும் அது 67 பில்லியனாக குறைந்திருக்கின்றது. எனவே 11 பில்லியன்கள் சேமித்ததான ஒரு கருத்தாடலை கொண்டு வருகின்றார்கள். இதற்கான காரணம் அந்த வருமானங்கள் மூலம் எட்டிய தொகை என்பது. அதை விடவும் இப்பொழுது புதிதாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த இனிவரும் காலங்களுக்கான அறிவிப்புகளில் முக்கியமானதாக இந்த வீட்டமைப்பு திட்டங்கள் மற்றது அந்த நிர்வாகம், அதாவது கட்டிட நிர்மாணங்கள் அல்லது பெரிய தொழில்களை தொடங்குதல், மற்றது தூய எரிசக்தியை கொண்டு வருதல், மற்றது ஸ்கில் ரேட் ஒர்க்கர்ஸ் எனப்படுகின்ற தொழில் சார் வல்லுநர்களை அல்லது தொழிலாளர்களை உருவாக்குதல். இதில் குறிப்பாக நாங்கள் பார்க்க போனால் 80,000 1 லட்சம் பேருக்கு இவ்வாறான அந்த ஸ்கில் ரேட் எனப்படுகின்ற தொழில்துறை சார் பயிற்சிகள், அது மர வேலையாக இருக்கலாம், உலோக வேலையாக இருக்கலாம், அல்லது மின்சாரம் சார்ந்த எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், அல்லது பிளம்பிங்காக இருக்கலாம், அல்லது குழாய் அமைப்புகள் போன்ற சகல துறைகளிலும் அவர்களை ஊக்குவித்து தங்களுடைய இந்த வீடு கட்டும் திட்டங்களுக்கான ஒரு அடித்தளத்தை இடுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். 30ஆம் ஆண்டு 31ஆம் நடப்பாண்டுகளில் இதை செய்வதற்கு இதற்காக இவ்வாறு முனைவோருக்காக பல பட்டுவாடாக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வாரத்திற்கு $400 அவர்கள் அந்த இன்டர்ன் என்கின்ற, அதாவது வேலை பழகுகின்ற பொழுது கொடுப்பதாகவும், அவர்கள் அவ்வாறான துறையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு $5,000 வழங்குவதாகவும், அதே போல இவ்வாறானவர்களை தொழிலுக்கு எடுக்கின்ற பொழுது பயிற்சி முடித்து வெளியில் வருபவர்களை தொழிலுக்கு எடுக்கின்ற தொழில் நிறுவனங்களுக்கு முதல் வருடம் $10,000 அந்த ஊதிய மானியமாக அவர்கள் கொடுக்கின்ற சம்பளத்தில் அரசாங்கம் $10,000 கொடுக்கும். இப்பொழுது ஒரு நபருக்கு $80,000 சம்பளத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள் என்றால் அதில் $10,000 தங்கள் பங்களிப்பாக வழங்குவதாகவும் ஊக்குவிப்பு தொகைகளை கூறியிருக்கின்றார்கள். அதே போல இந்த கனேடிய அதாவது சிபிபி எனப்படுகின்ற கனேடிய பென்ஷன் பிளான், அதில் ஊழியர்களும் மற்றும் வேலை கொடுப்பவர்களும் செலுத்துகின்ற தொகையை கூட சிறிதளவு குறைத்திருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த விடயங்களில் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இந்த இடைதான் எழுந்தமானமாக இருந்தாலும் பாதுகாப்புத்துறைக்கும் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பாதுகாப்புத்துறைக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீட்டை செய்திருந்தாலும் 5 வருடங்களுக்கும் இந்த விளையாட்டுத் துறையில் விளையாட்டு கழகங்களையும் விளையாட்டு மைதானங்கள் மற்றும் இந்த இளைஞர்களை விளையாட்டுத் துறைகளில் ஊக்குவிப்பதற்கும் $760 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் சராசரியாக $180 மில்லியன் வருஷத்திற்கு செலவழிக்கப் போகின்றார்கள் இந்த மைதானங்களை பராமரித்தல். மற்றது கனடாவில் பதிவு செய்யப்பட்ட விளையாட்டு கழகங்கள் போன்றவற்றிற்கு இப்பொழுது உதயபந்தாட்ட கழகங்கள் இருக்கின்றன, கிரிக்கெட் மற்றும் பேஸ்பால், பாஸ்கெட் பால் கழகங்கள். அவ்வாறானவர்களுக்கு இப்பொழுது அவர்களுடைய உபகரணங்களை வாங்குவதற்கோ அல்லது அதில் ஈடுபடுவர்களை ஊக்குவிப்பதற்கான இந்த தொகை என்பது வழங்கப்பட போகின்றது. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஒரு பெரிய ஒரு படமாக நாங்கள் இதனை பார்ப்போமாக இருந்தால் எவ்வாறு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், செலவழிக்கின்றார்கள், முதலிடுகின்றார்கள் மற்றும் ஒரு நீண்ட காலத்திற்கான கட்டுமானத்தை அமைப்பதற்கான திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள். எனினும் மக்களிடையே நீங்கள் குறிப்பிட்டது போல எதிர்பார்த்த அளவு இவர்கள் செய்கின்றார்கள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தியல் வருவதற்கான காரணம் அவர்கள் இந்த விலை குறைப்புகளை காணாதது அல்லது அதற்குரிய கொடுப்பனவுகளை கொடுக்காதது.
அது நிச்சயமாக கவனத்தில் எடுக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்களது திட்டம் என்பது மக்களால் வரவேற்கப்படும். அதுதான் உண்மை. நிச்சயமாக. ஆக இதிலே அ லிபரல் அரசு தன்னை ஒரு ஒரு நல்ல அ பொருளாதாரத்தை கையாளுகிற அரசாங்கமாக தன்னை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. மிக குறிப்பாக இந்த அறிக்கையிலுமே தன்னை அவ்வாறு தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. காரணம், இப்போது செய்யப்படுகிற செலவுகள் எல்லாம் செலவுகள் இல்லாமல் முதலீடுகளாக இருக்கிறது. அதே நேரம் மாகாணியினுடைய பொருளாதார ஆளுமை, பொருளாதார ரீதியான அறிவும் அதனுடைய பின்புலமும் உண்மையிலுமே கனடாவுக்கு தேவையாக இருந்தது. காரணம், லிபரல் மீது வந்த அதிருப்திக்கும், ஜஸ்டின் ட்ரூடோவின் காலத்திலே இழைக்கப்பட்டிருந்த அந்த நிதியை சரியாக கையாளாத அ அந்த தன்மை அல்லது உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு வசதிகளை தாண்டி குடிவரவு என்பது இங்கே இருந்ததும், அ வேலை சந்தை என்பது முழுமையாக வீழ்ச்சியடைந்ததும், இவைகள் எல்லாமுமே வாழ்க்கை செலவு அதிகரித்ததும். இப்போ ஒரு இங்கே வாழ்க்கை செலவுக்கான கணிதத்தை போட்டு பார்த்தால், உழைப்பதற்காகவே வாழுவது போல இருக்கும். ஆக அது ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டினுடைய அறிகுறி கிடையாது. அ ஆரோக்கியமாக பொருளாதாரத்தை அரசு நடத்தினால் அவ்வாறான ஒரு நிலைமை மக்களுக்கு வராது. ஆக மிகப்பெரிய ஒரு அதிருப்தி உருவாகி இருந்ததற்கு இந்த பொருளாதாரம் என்பது கோவிட்டுக்கு பிறகு மிக முக்கியமான காரணியாக இருந்தது. மாகாணி வருகிற பொழுது அந்த நம்பிக்கை கொஞ்சமேனும் இருந்தது. மறுபடியும் கனடா நிமிரும் என்பதாக. அதைத்தான் அவர்கள் எல்போ அப் என்று சொல்லி மக்களும் அதோடு சேர்ந்து நின்றிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவு கணிசமான நல்ல மாற்றங்கள் இருக்கிறது. அதே நேரம் நீங்க சொன்னது போல இந்த விளையாட்டிலே முதலிடுவது என்பது மிக மிக தேவையான ஒன்று. அது நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நகர்த்தும். அதே நேரம் இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டங்கள் எவ்வளவு தூரம் சாதாரண மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கப் போகிறது? சாதாரணமாக அன்றாட உழைப்பை நம்பி இருக்கிறவர்களுக்கு எந்த விதத்திலே அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை. உண்மையிலே இந்த கேள்விக்கான பதில் என்பது சற்றே கடினமானது. காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களுடைய திட்டங்கள் என்பது புதிய வீடு வாங்குபவர்கள் அல்லது அந்த மல்டி யூனிட்ஸ் எனப்படுகின்ற பல அமைப்புகளை கொண்ட கட்டிடங்களை கட்டுவது. அதாவது அது ஒரு மாடி கட்டிடமாக இருக்கலாம், அல்லது ட்ரிப்ளெக்ஸ் எனப்படுகின்ற 3 அடுக்கு மாடியாகவோ, அல்லது 2 அடுக்கு மாடியில் 4, 5 வதிவிடம் கொண்டதாகவோ அவ்வாறானவற்றை கட்டுபவர்களுக்கான இலகு தவணை கொடுப்பனவுகள் போன்றவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் எனப்படுகின்ற அந்த அடைமான கடன்களுக்கான காப்புறுதி விடயத்திலும் ஒரு மீள்பார்வை செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் சராசரி பொதுமகனுக்கான இந்த பிரயோசனமாக பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக நடுத்தர மக்களுக்கு, குறிப்பாக 55,000 $60,000 இருந்து $1,00,000 வரை, 1,00,000 என்பது இப்பொழுது ஒரு சாதாரண தொகையாக சம்பள உலகில் வந்துவிட்ட நிலையில் அவ்வாறானவர்களுக்கு கூட அந்த அவர்களுக்குரிய வசதிகள் அல்லது அந்த வரி மீளளிப்புகள் அல்லது வரி விலக்குகள் போன்றவை எல்லாம் இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. அது நிச்சயமாக வேறு விதங்களில் சில வேளைகளில் இப்பொழுது குறிப்பாக இந்த எரிபொருளின் விலையில் 5% வரியை அகற்றுவதாக கூறி அது தற்பொழுது அமலில் இருக்கின்றது. அது போன்ற திட்டங்கள் சில வர வேண்டும். ஆனால் இவற்றின் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் இப்பொழுது போட்டு செயற்படுத்துகின்ற திட்டத்தின் விளைவுகள் என்பன தெரிவதற்கான காலமாக சில ஆண்டுகள் எடுக்கக்கூடியதாக, அதாவது ஒரு தொங்கு நிலை இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டு விட்டன. அதற்குரிய பணப்பட்டுப்பாடுகள் வர வேண்டும். அதற்குரிய தொழில்துறை இப்பொழுது குறிப்பாக கூறினீர்கள் என்றால், இப்போ எண்ணெய் குழாய், இன்னுமொரு குழாயை பிரிட்டிஷ் கொலம்பியாவை நோக்கி கொண்டு செல்வது, அல்லது இயற்கை லிக்யூட் கேஸ் எனப்படுகின்ற இந்த இயற்கை எரிவாயுவை கொண்டு செய்வதற்கான இன்னொரு குழாய் ஒன்றை அமைப்பதானால் அதற்குரிய தொழிலாளர்கள் போன்றவர்களின் தேவைகள் எல்லாம் இருக்கின்றன. அதே போல வீடு கட்டுபவர்களுக்கான தேவைகள் எல்லாம் இருக்கின்றன. அதை கருத்தில் கொண்டுதான் இந்த 80,000 1,00,000 இந்த தொழில் முனைவர்கள் அல்லது தொழில் துறை சார்ந்தவர்களை பயிற்சியில் ஈடுபடுத்துவது போன்றவற்றை செய்கின்றார்கள்.
ஆனால் இப்பொழுது வரி விலக்குகள் என்பன சில வேளைகளில் இவர்களால் அறிவிக்கப்படலாம். எவ்வாறு என்று சொன்னால், இவர்களுடைய திட்டங்கள் சாதகமாக வருகின்ற பொழுது, அந்த திட்டங்கள் சாதகமாக வருவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை இப்பொழுது செப்டம்பர் மாதம் கூட இந்த டொரண்டோ எக்கனாமிக் சிம்போசியம் என்பதை அதை பிய பொலிவியர் கூட அது ஒரு கண் துடைப்பு, அது அவ்வாறு எல்லாம் மக்களை கூறிக்கொண்டு மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை கூட முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக பொருட்களின் விலை ஏறுகின்றது, பொருட்கள் அல்லது கடன் சுமை ஏறுகின்றது, அல்லது நேஷனல் கிரெடிட் கார்டு என்று தேசிய கடனை முன்வைத்து இவர்கள் இவ்வாறு கடனை பிறப்பிக்கின்றார்கள் போன்ற பல குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டாலும், இந்த லிபரல் கட்சி செய்கின்ற வேலை என்னவென்றால், அவர்கள் அந்த கடனை அடைப்பதையோ அல்லது சமநிலைப்படுத்துவதையோ அல்லது இந்த பேலன்ஸ் பட்ஜெட் எனப்படுகின்ற கடனும் இல்லாத அல்லது மேலதிக வருமானமும் இல்லாத ஒரு பேலன்ஸ் பட்ஜெட்டை கொண்டு வருவதையோ கவனத்தில் எடுக்காமல், பொருளாதார முன்னேற்றத்தையும் கட்டுமானங்கள், நிர்வாகத்துறை போன்றவற்றிற்கான முனைப்புகளையும் மேற்கொள்கின்றார்கள். இது தொழில் வாய்ப்புகளாக மாறி சில வேளைகளில் இந்த தொழில் துறைகளில் மக்களுக்கான ஆதரவை கொடுத்தாலும் மக்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. என்றால் அதாவது எடுக்கின்ற ஊதியம் என்பது கூடவில்லை. இப்பொழுது எல்லா விடயங்களும் கூடுகின்றன. குறிப்பாக இந்த ஜிடிபி ஒப்பீட்டளவில் அதற்குரிய கடன் என்பது 41% இருக்கின்றது. அதாவது மொத்த வருமானத்தில் கடன் தொகை இருக்கின்ற, அதாவது செலவு தொகை என்பது 41% இருக்கின்றது. அதே போன்று இந்த இன்ஃப்ளேஷன் எனப்படுகின்ற நிலைப்பாட்டில் கூட நாங்கள் அந்த சமநிலை அடையவில்லை. அதாவது 1.1 1.2 என்ற நிலைக்கு வருகின்ற அளவிற்கான நிலையை ஏற்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் ஏற்படுத்தினால் நிச்சயமாக அது மக்களுக்குரிய ஒரு சாதகத்தன்மையை கொடுக்கும். எவ்வாறு சொன்னால், பொருட்களின் விலை ஏற்றத்திற்கு தகுந்த மாதிரியான நிலைமைகளை ஏற்படுத்தல். இங்கே சில விடயங்கள் செய்ய முடியாது. முதலாளித்துவம் என்று சொல்வதை விட ஜனநாயகம் என்கின்ற ரீதியில் விலைகளுக்கான கட்டுப்பாடுகள் என்பதற்கான ஒரு விலை கட்டுப்பாட்டு திணைக்களத்தையோ அல்லது பிரைஸ், அந்த விலைகளை நிர்ணயிக்கின்ற தரத்தையோ செய்ய முடியாது. அதே போன்று அரசுகள் கூட மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய பொருட்களை ஒன்றாக விநியோகிக்கக்கூடிய தன்மை என்பதை கொண்டு வர முடியாத நாடுகளில் கனடாவும் ஒன்றாக இருக்கின்றது. எனவே அதற்குரிய ஊதியங்களை அல்லது மானியங்களை மக்களுக்கு வழங்குதல் அல்லது பொருட்களுக்கான விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இறக்குமதி செய்கின்ற நிறுவனங்களுக்கும் இடையே செய்தல் என்பது போன்றவற்றின் மூலம் அவற்றின் விலை குறைப்பை கொண்டு வருவதோடு சம்பள உயர்வு என்பது நிச்சயமாக நாடு தழுவிய ரீதியில் இவர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அது 1-2 வீதம் என்று இல்லாமல், அதாவது அந்த பேஸ்லைன் எனப்படுகின்ற அடிப்படை சம்பளத்தின் உயர்வு என்பது நிச்சயமாக மறுசீரமைக்கப்பட வேண்டும். தற்போதைய விலைவாசி உயர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அதனை செய்வார்களாக இருந்தால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை என்பது கிடைக்கும். இப்பொழுது அதற்குரிய விடை இல்லை. மக்களுக்கு என்னத்தை செய்தார்கள் என்றால், வெறுமனே கையை காட்டி சொல்லக்கூடியதாக ஒரு நல்ல விடயம் கூட தெரியவில்லை. என்றால் இது படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கான அணுகுமுறைகளை கையாள்கின்றார்களே ஒழிய, தற்பொழுது உள்ள சிரம நிலை இப்பொழுது இவ்வாறு கூறலாம். அதாவது அடைமான கடனின் வட்டி வீதம் மற்றும் கடன் அட்டை வீதங்கள் மற்றவற்றின் போன்றவற்றின் வட்டி வீதங்கள் எல்லாம் அதிகரித்து இருக்கின்ற நிலையில் வட்டி வீத குறைப்பு செய்யாவிட்டாலும் இந்த வங்கிகள் இந்த வருடம் கனடாவில் 5 வங்கிகளும் பெரிய வங்கிகளும் 7 பில்லியன் வருமானத்தை சம்பாதித்திருந்தன. இந்த மக்களிடம் வட்டி அறவிடுவதன் மூலம்தான் முக்கியமாக அதனுடைய தொழிற்பாடு. அவர்களிடையேயான ஒரு நிரந்தரமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அல்லது அவர்கள் அதற்குரிய மக்களுடன் இணைந்து வேலை செய்வதற்கான திட்டங்களை வகுத்து அவ்வாறான நிலைமைகளை செய்வார்களாக இருந்தால் மக்களுக்கான ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் தற்போதைய நிலையில் லிபரல் அரசின் திட்டங்களால் மக்களுக்கு திடீர் ஒரு ஆதரவு என்பது இல்லை. ஆனால் அந்த உலகின் போக்கோடு கனடாவின் பொருளாதாரத்தை எட்டுச் செல்கின்றார் என்கின்ற ஒரு பெருமிதத்தை தவிர வேறு நேரடி ஒரு பிரயோசனம் என்பதை மக்கள் பெறவில்லை என்பதுதான் உண்மை.
நிச்சயமாக. அதே நேரத்தில நேரடியாக ஒரே நாளிலே அந்த மாற்றம் வர வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் தேசிய பேரிடர் வந்து கோவிடுக்கு பிறகு யாருமே எதிர்பார்க்காது. கோவிடுக்கு முன்னம் இருந்த கனடா வேறு, அதுக்கு பின்னர் இருந்திருக்கக்கூடிய கனடா வேறு. ஆக மறுபடியும் அந்த நாடு தலை தூக்க வேண்டுமாக இருந்தால் கணிசமான அளவு காலம் என்பது அங்கே அவசியமாகிறது. அதே நேரம் சுற்றி இருக்கக்கூடிய அயல் நாட்டு அழுத்தங்கள் என்பதும் எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒன்றுதான். ஆக அதையுமே அதற்கான மாற்று வழிகளையும் கனடா தொடர்ந்து கண்டுபிடித்துக் கொண்டே தான் இருக்கிறது. அதே நேரம் மாகாணி கையில இருக்கக்கூடிய புதிய அரசாங்கத்திற்கு தேவையான அளவு நேரத்தை வழங்க வேண்டியதும் அது அது அதுதான் ஒரு ரியாலிட்டிக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கும். ஆக இது இப்படி இருக்க, அதே நேரத்தில என்னதான் சுமைகள் இருந்தாலும் தேசிய கடன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடத்துக்கும் 40 தொடக்கம் 50 பில்லியன் வரைக்குமே இருந்தாலுமே கூட, அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சில மூச்சு விடக்கூடிய அந்த இடைவெளிகளை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக கனேடியன் டென்டல் கேர் பிளான் என்று சொல்லக்கூடிய சிடிசிபி பிளானை அறிமுகப்படுத்தியது முதற்கொண்டு, இப்பொழுது வீடு வாங்குபவர்களுக்கு வழங்குகிற ரீபேட் முதற்கொண்டு ஏதோ ஒரு விதத்திலே மற்றும் இந்த உணவுப் பொருட்களுக்கான வரியினை அகற்றுவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. இப்படியான முடிந்த அளவு சில சில நெகிழ்வுத்தன்மைகளை கொடுத்து அந்த மூச்சு விடுவதற்கான ஒரு ஒரு இடைவெளியை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் அ இந்த ஸ்ப்ரிங் கால எக்கனமி ரிப்போர்ட் மூலமாகவும் சரி, அதிலே முன்மொழியப்பட்ட திட்டங்கள் மூலமாகவும் சரி, நடக்கப் போகிறது என்று மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்கு. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.